ஸோ வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன் கேமெல்லாம் கிடையாது, ஒரு வீடியோ யூடியூபர்ஸாக பார்க்க போகிறோம். அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1K ஃபேமிலி ரீச் ஆகணும் காய்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி என்னடா பண்ணுறது, என் சேனல் இங்க வாடா சார் சார் கவர்மெண்ட் முடிச்சிடுறா சார் கை நீட்றா போடா இங்க வாடா கை நீட்றா என்ன வித்தெல்லாம் காட்டுறான் நீட்றா கைய. ஓ உனக்கு அவ்வளவு திமிரா? முடிஞ்சதா? நான் போலாமா? டேய் எப்ப பாரு அந்த சோனியா நோண்டின்னு இருக்கற? தொடப்ப எடுக்க போறே இப்போ. அவ ஃபோன் வச்சிரமா, அதுக்கு எதுக்கு தொடப்பறேன் போறா? சாரி ஃபார் தி ஃபோன் நோண்டிங். என்னடா இது? இந்த மெசேஜ் மட்டும் பாத்துறமா கொஞ்சம்மா. என்ன வாட்ஸ்அப்ல புதுவிதமான மெசேஜ்? ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம். இந்த மெசேஜை 20 பேருக்கு ஷேர் செய்தால் அடுத்த நொடியில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அப்படி செய்யவில்லை என்றால் ரத்தம் கக்கி சாவீங்க. இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ரத்தம் கக்கியா? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஷேர் பண்ண வேண்டியதான். அனுப்புனா நல்ல விஷயம் நடக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருக்கு அனுப்புவோம். ஐயா என்னடா சிரிப்பே? அம்மா ஒரு மெசேஜ் 20 பேருக்கு அனுப்பிச்சா உடனே நல்ல விஷயம் நடக்குமா? நான் 30 பேருக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்னடா சொல்ற? நான் போன் ஏதோ வந்து பாரு. ஹலோ எப்ப ஆச்சு? என்னம்மா? உன் பாட்டி செத்து போயிட்டாங்கடா. மா இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லம்மா. சும்மா இதுக்கு என்ன சம்மந்தம் இல்ல. டேய் ஐ சொன்ன மாதிரி நல்ல விஷயம் நடந்துச்சு. இது ஓம் சாய்ராம் ஜெயம். இந்த மெசேஜை 15 பேருக்கு அனுப்பினால அம்மா தாத்தா நல்லா தானே இருக்காரு? ஆமா அதுக்கு என்ன இப்போ? Get the man with the plan right here. டேய் எப்ப பாரு அந்த சோனியா இவர் சேனல் 5 மில்லியன் ஆச்சு. டேய் தோபார் பசங்களா, நீங்க யாருமே நல்லா படிக்கிறது இல்லைன்னு உங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல சார்? ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி நெக்லா பேசுறதால தான் மண்டையில நீ கொட்டு வாங்குறது. சாரி சார். சரி பசங்களா, நான் வந்துடுறேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். யார் அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் லீவு. சொல்றேன் கேளுங்க. ஒரு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இருக்கிற மாங்காவை எப்படி பறிப்பீங்க? அதுதான் இல்ல, அந்த மரத்தை சுத்தி ஃபுல்லா முதலைங்க இருக்கு. அதுவும் இல்ல, ஏன்னா அந்த மரத்தை சுத்தி ஒரு பாறைங்க இருக்கு. ஃப்ளைட்லியா? ஃப்ளைட் நான் உங்க அப்பா நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நடு கடல்ல மாபாத்த உங்க அப்பா வச்சாரு. நான் வித்தியாசம் பண்ணிட்டா. தோபார் பசங்களா, ப்ரோ உங்க பிராங்க் எல்லாம் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது வா அப்பட்ட இன்னைக்கு ரெண்டு மேட்ச் பண்ண மானிட்டர் ஓனர் நூ காவாலயா நூ காவாலயா என்ன சின்ன பிராமா இருக்கு நன்னாய் பையன். வெச்சுடி வெச்சு பக்காய் பையன். ஓ ஒண்ணு நூ காவாலயா நூ காவா. வாங்க புஷ்பா 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 ராஜ். அங்க 3 தரதறிங்க வந்துட்டு இருக்கு பாரு, அதை நிறுத்தி செக் பண்ணு. ஓகே சார். டேய் நிறுத்து 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 நிறுத்து. எங்களுக்கே இடம் இல்ல, உன்னை எங்க இருந்து உட்கார வைக்கிறது? புஷ்பா 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 ஏய் இவ பாடி சோடாவோட பையனாச்சு. என்ன தம்பி, கால்ல செருப்பு இல்லாம எங்க போயிட்டு இருக்க? செருப்பு வாங்க தானே போயிட்டு இருக்கேன். அதுக்கே இந்த பக்கம் போற? செருப்பு கடை அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கோயில் தானே இருக்கு. அட பாவி, செருப்பு திருட போறானா இவன்? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்னிலம்பு
போச்சு. ரெடி என்னடா ஆச்சு? ஹலோ அம்மா, அண்ணன் இங்க தாமா இருக்கான். யார்கிட்ட பேசுன? அம்மா கிட்ட. நம்ம தெருவுல வளையல் கடை வச்சிருக்காங்கல்ல, ஆமா. அவங்க பொண்ணு ஓடி போயிடுச்சான். அதான் நீ இருக்கியா இல்லையான்னு அம்மா பாத்துட்டு வர சொன்னாங்க. ஊடகத்துக்கு போச்சுடா. அடுத்த சேனல்ல 3 ஹார்ட் கைஸ். இதான் லாஸ்ட் சேனல்ல வந்து லாஸ்ட் சேனல்ல மட்டும் நான் 3 ஹார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு அடி 10 அடி வாங்க போகிறேன். மொத்தம் 6 அடி வாங்க போகிறேன். ஏன்னா 6 சேனல், ஏன்னா 3 அடி வாங்க போகிறேன். அப்படி அப்பா அங்கே ஏகேசிபி மச்சான் டேய் காசு ஒரு 1000 ரூபாய். அப்பா என்ன இது மாதிரி பண்ற? மச்சான் என்னடா கேம் இது? இந்த கேம் எடுத்து நான் மணியம் பண்றேன். எப்படி? அப்பா உன் பையன் எப்படி குழுக்குள்ள பாஸ் ஆயிட்டும்பா. டேய் நீ பாஸ் ஆயிட மாட்டே போடா. அப்பா உண்மையிலும் பாஸ் ஆயிட்டும்பா. டேய் பாஸ் ஆயிட மாட்டே போடான்றா. அப்பா சத்தியமா பாஸ் ஆயிட்டும்பா. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? போடா நீ பாஸ் ஆயிட மாட்டா. அப்பா உன் பிள்ளைய நம்ப நான் பாஸ் ஆயிட்டும்பா. காலங்காத்தால வெறுப்பேத்தாத போடா. அப்பா நான் பாஸ் ஆயிட்டுன்னு சொன்ன மாட்டாரு. அம்மா நான் பாஸ் ஆயிட்டுமா. நீ பாஸ் ஆயிருக்க மாட்டற. அம்மா நம்ப மாட்டேன். அப்பா நான் உண்மையிலும் பாஸ் ஆயிட்டும்பா. டேய் நீ பாஸ் ஆயிட மாட்டே போடா. அம்மா கூட நம்ப மாட்டேன். நீ என்ன நம்புப்பா. அப்பா போடா. காலையே வெறுப்பேத்திக்கிறேன். ஒரு ஹார்ட் பாஸ் ஆயிட்டுன்னு சொன்ன ஏற வச்சு மாட்டாங்களே. 2 நான் இருக்கு பதில்ல. டேய் வாங்கடா போலாம் வெளியில. ஐயோ நான் வரல. டேய் மச்சான் சார் வந்து அடிப்பாருடா. சாரு வந்தா அடிப்பாரா? இன்னும் பயப்படுறீங்க? வாங்கடா நான் பாத்துறேன். மாட்டா. இங்கே இருடா வரா. அவ்வளவு தைரியமா போய் பேசுறான் பாத்தியா? நான் எவ்வளவு வெளியே ரோடன்னு சொல்லி பார்த்தேன் சார். அவனை கேட்கல சார். இனிமேல் வர மாட்டேன் சார். சாரி சார். வாங்கடா கிளாஸ் ரூம் போலாம். ஏய் கீழே இறங்கு. அது நான் உள்ளே இருந்திருப்பேன். ஐயோ ரெண்டாவது ஆட்டம் போச்சு கைஸ். செட். ரெண்டாவது ஆட்டம் போ. வாங்கடா போலாம் வெளியில. மச்சான் நம்ம ரொம்ப குடுத்து வச்சுக்கணும் மச்சான். ஏன் மச்சான்? ஒரே வீட்டுல நான் அக்காவை லவ் பண்றேன், நீ தங்கச்சியை லவ் பண்ற, பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் மச்சான். சீக்கிரம் அவங்க ஆயா பத்துக்கிறாங்க மச்சான். இப்ப என்ன பண்றது மச்சான்? இந்த பக்கம் பாக்குற மாதிரி போங்க. ஒயிட் ஷர்ட் போட்டால ஒரு பெரிய ஆளு மாதிரி இருக்கும் தம்பி. மச்சான் அதுக்கு எனக்கு காசு வந்து மச்சான். ஐயோ எப்பா முடியல சாமி. ஐயோ எப்பா என்னமா காயுது வெயிலு. ஒரு நிமிஷம் ஒண்ணு கூட போக முடியலையா? ஐயோ எப்பா என்னாலே முடியல எப்பா. ஏப்பா இந்த டைம்ல மழை வந்தா எப்படி இருக்கும்? என்ன வருது? மழை வருது. கடவுள் இருக்காரு. கடவுளே இவ்வளவு நாள் எங்க இருந்த? இது மேலதான் பாக்குறேன். நான் உப்பு கறிக்குது. நீ எப்படின்னா இருக்கட்டும். டேய் சூரியன் இப்ப என்ன பண்ணுவ? டேய் சூரியன், அது சூரியன், இது என் யூரியன். யூரியனா? ஐயோ உன்ன ஏம்மா ஐயோ மூணாவது ஆட்டம் போச்சு. ஐயோ எப்பா முடியல சாமி. ஐயோ எப்பா என்னமா காயுது வெயிலு. ஷைட். வாங்க கைஸ் அடுத்து வாங்க ரியலாகவே காட்டுறேன். கைஸ்
வந்து இப்போ என்னால் மைக்ரோஃபோன்ஸ்லாம் ஆஃப் பண்ணோம். சாரி, திஸ் இஸ் மை தப்பு. சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. பாய்லாம் கிடையாது, வந்து மைக்ரோஃபோன்ஸ் ஆஃப் பண்ணுவேன், அவ்வளோதான்.